Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற யூனிட்ல based on the equilibrium of particle அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை நம்ம இங்க பார்க்க போறோம்பா. A block of mass 15 kg hangs from three light chords A, B and C and in equilibrium what are the tensions in the chord A and B? Given your answer in kilogram weight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் கொஞ்சம் தெளிவாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இந்த ஏபி அப்படின்றது இந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய லைட் கார்டு. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டென்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஏ அப்படின்ற இந்த லென்த்து 4 மீட்டர் அப்படின்றது டிஏன்ற டென்ஷனும், பி அப்படின்ற இந்த கார்டு 3 மீட்டர் அப்படின்றது டிபின்ற டென்ஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட் சி அப்படின்ற இந்த இடத்துல இருந்து டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டென்ஷன் கீழே ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. வெயிட் அப்படின்றது இந்த இடத்துல டபிள்யூ, சரிங்களாப்பா. இந்த வெயிட் அப்படின்றது இந்த மாசை வச்சு சொல்லணும் அப்படின்னா 15 kg கிலோகிராம் இன்ட்டு ஜி, அதை 15g அப்படின்னு எழுதலாம் இல்லையாப்பா. ஸோ நம்மளுக்கு இந்த டிசி அப்படின்றது இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது 15g அப்படின்றது தான் இந்த இடத்துல 15 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்றது 9.8 நியூட்டன், ஜி அப்படின்றது 9.8, சரிங்களாப்பா. ஸோ அதை நம்ம அப்படியே ஜி வேல்யூவை கிலோகிராம் வெயிட்னே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிடுவோம், இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிடுவோம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிடும், சரிங்களா. இதுல நம்மளுக்கு ஏசி அப்படின்ற லெங்க் 4 மீட்டர், பிசி அப்படின்ற இந்த லெங்க் 3 மீட்டர் தெரியும். அப்போ ஏபின்றது என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இங்கே ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிடும். இந்த சி அப்படின்ற பாயிண்ட் 90 டிகிரி, சி அப்படின்ற பாயிண்ட் 90 டிகிரி ஃபார் ஏ அண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்போ ஏசி அப்படின்றது 4 மீட்டர், பிசி அப்படின்றது 3 மீட்டர். அப்போ ஏபி என்னவா இருக்கும்? யூசிங் த பித்தகரஸ் தியரம், பித்தகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோமா? இங்கே பித்தகரஸ் தியரத்தில் ஏபி ஸ்கொயர்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. அப்போது ஏசி ஸ்கொயர்டுன்றது 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு அப்படின்றது 3 ஸ்கொயர், 16 + 9 அப்படின்றது 25. இது ஏபி ஸ்கொயர்டோட வேல்யூ. அப்போ ஏபின்ற வேல்யூ என்னவா இருக்கும்? 5 மீட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஏபின்ற சைடு. ஸோ அப்போது 5 மீட்டர் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஏபின்ற லெங்க்த்துக்கு எடுத்துக்கிடுவோம், சரிங்களா. இதை எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு இதுக்கான ஆங்கிள் தீட்டா அப்படின்றத கண்டுபிடிப்போம். இது 90 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். இது தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? 90 - தீட்டா தானே இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 - தீட்டாவாக இருக்கும். இந்த தீட்டா வேல்யூவும் 90 - தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருந்து காஸ் தீட்டா எடுப்போமே. காஸ் தீட்டா அப்படின்றது என்னது? இப்போ adjacent side by hypotenuse. adjacent side அப்படின்றது என்னது? ஏசி பை ஏபி. ஏசி அப்படின்றது 4, ஏபின்றது 5. அப்போ 4/5 என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 4/5 அப்படின்றது 0.8 கிட்ட வரும். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 அப்படின்றத நேச்சுரல் கொசைன் அப்படின்ட்டு நம்ம டேபிளில் பார்த்தோம்னா இதுக்கான வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு 37 டிகிரி கிடைக்கும். இந்த ஆங்கிள் 37 டிகிரி, தீட்டான்ற ஆங்கிள் 37 டிகிரி. அப்போ 90 - தீட்டா என்னவா இருக்கும்? 90 டிகிரி - தீட்டா அப்படின்றதுல தீட்டா 37 டிகிரிப்பா. இப்போ 90 - 37 டிகிரி 53 டிகிரி தெரியும் இல்லையாப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பிக்சரில் முதல்ல நம்ம ட்ரா பண்ணி எழுதிக்கணும். இது 53 டிகிரின்னு தெரியுது. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் 180 டிகிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. லாமிஸ் தியரத்தை வச்சு நம்ம இதுக்கான டென்ஷன் டிஏ அண்ட் டிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா இதை நம்ம கொஞ்சம் ரிசால்வ் பண்ணணும். எப்படி ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஏன்றதுக்கான ஆங்கிள் எங்கே இருக்கும்? இந்த டிபின்ற இந்த டென்ஷனுக்கும் டிசின்ற இந்த டென்ஷனுக்கும் இடையில இருக்கும். இந்த ஆங்கிள் தான் என்னது? டிஏக்கான ஆங்கிள், இல்லைங்களா. அதே மாதிரி டிபின்றதுக்கான ஆங்கிள் எங்க இருக்கும்? டிஏ அண்ட் டிசி இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த இடத்துல இருக்கும். இந்த டிசிக்கான ஆங்கிள் டிஏக்கும் டிபிக்கும் இடையில இருக்கும். இது 90 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு இங்க தெரியுது, சரிங்களா. இந்த 90 டிகிரி அப்படின்றது டிசிக்கான ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளே நம்ம என்ன செய்யறோம்? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போறோம். பிரிச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளவு? 180 - ஆல்ஃபா, சரிங்களா. ஒரு பிளேன் அப்படின்றது 180, அதுல ஆல்ஃபான்ற ஆங்கிள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? 180 - ஆல்ஃபா, இல்லையா. அதான் இந்த டிஎன்ற டென்ஷனுக்கான ஆங்கிள். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சைடை பீட்டான்ற ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 - பீட்டா. இந்த 180 - பீட்டான்றது டிஏக்கும் டிசிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் யாரோடது? டிபிக்கான ஆங்கிள். தென் டிசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது 90 டிகிரி. இப்போ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள் 180 டிகிரி அப்படின்னா 90 + 37. இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பீட்டா எவ்வளோ இருக்கும்? 53 இருக்கும். பீட்டான்ற ஆங்கிள் 53, சரிங்களா. அப்போ ஆல்ஃபான்ற ஆங்கிள்
90 + 53 இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்றதை சேர்த்தா 180 வரணும். அப்போது 37 அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆல்ஃபான்ற ஆங்கிள். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ரெண்டு சேர்த்து எவ்வளவு 90 டிகிரி. இதை நம்ம தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, இப்போது நம்மளுக்கு இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒன்றும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது sin 180 - ஆல்ஃபான்றது எப்படி எழுதலாம்? sin ஆல்ஃபான்னு எழுதலாம். அதேமாரி சிமிலர்லி sin 180 - பீட்டான்றது எப்படி எழுதலாம்னா sin பீட்டான்னு எழுதலாம். இதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? ஏன்னா நம்ம லாமிஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த TA அப்படின்ற டென்ஷன் இதற்கான மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு sin ஆஃப் 180 - ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். டிஏக்கான ஆங்கிள் என்னது 180 - ஆல்ஃபா. தென் டிபி அப்படின்ற டென்ஷனுக்கான மேக்னிடியூட் வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு sin ஆஃப் 180 - பீட்டா. அதாவது டிபின்ற டென்ஷனுக்கான ஆங்கிள் என்னது 180 - பீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் டிசி பை டிசிக்கான ஆங்கிள் என்னதுப்பா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது இங்கே 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். இந்த டிசி வேல்யூ கூட நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு சிம்பிளை பண்ணுமா? TA பை sin 180 - ஆல்ஃபான்றது என்னதுப்பா sin ஆல்ஃபா. sin 180 - பீட்டான்றது என்னதுப்பா sin பீட்டா. டிசி பை sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது sin 90 டிகிரி. sin 90 டிகிரின்றது 1 நம்மளுக்கு தெரியும். அப்போ டிசி பை 1 அப்படின்ற டேர்மில் டிசியோட வேல்யூ என்னது 15 kg வெயிட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? TA கண்டுபிடிப்போமா? வாட் இஸ் த TA? TC இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் 1ன்ற டேர்ம்லாம் நம்ம எழுத தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால் TC இன்ட்டு sin ஆல்ஃபா அப்படின்ற டேர்மில் இந்த தீட்டா தான் இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 90 - தீட்டான்றது இந்த இடத்துல என்னதுப்பா 90 - தீட்டான்றது பீட்டா. 90 - தீட்டான்றது இந்த இடத்துல பீட்டா. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தீட்டான்றது 37 டிகிரி. அப்போது 90 - தீட்டா அப்படின்றது இந்த இடத்துல பீட்டான்ற ஆங்கிள். ஓகே, இப்போ டிசி வேல்யூ 15, sin ஆல்ஃபா அப்படின்றது ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ் இல்லையா? ஸோ இந்த ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்றது 3, ஹைபோடெனிஸ் அப்படின்றது 5. அப்போது 3/5 இந்த 5ம் 15 அடிச்சோம்னா 3ன்னு வரும். அப்போ 3 × 3 9 கிலோகிராம் வெயிட். சரிங்களா? அதேமாரி டிபி கண்டுபிடிக்கணும். sin பீட்டா இந்த சைடு கொண்டு போவோங்க. டிசி sin பீட்டா. ஸோ டிசின்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 15. sin பீட்டா அப்படின்றதுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ் அப்படின்றது இந்த ஆங்கிள் வச்சு சொல்லுங்க 4/5. 4/5. 5ம் 15 அடிச்சோம்னா 3 × 4 12 கிலோகிராம் வெயிட். இப்போ டிசி என்ன வேல்யூ சொல்லியாச்சு, டிஏன்னு கண்டுபிடிச்சாச்சு, டிபியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இந்த பிக்சரை முதல் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். பிக்சரை நம்ம தெளிவாக ஸ்டடி பண்ணிக்கிட்டாலே சிம்பிளாக இந்த மாதிரி எக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லாமிஸ் தியரியில் நம்ம ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாவோடைய டெரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்ப்பா. தொடர்ந்து இதேமாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.